ஒரு தடவை இந்த மாதிரி சட்னி அரைச்சி பாருங்க, சூப்பராக டேஸ்ட்டு. 5 காஞ்ச மிளகா, ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து நம்ம 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஊறிட்டோன்னே நம்ம இப்போ அம்மிக்கல்ல அரைச்சா தாங்க இந்த சட்னி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. மிக்ஸியில் அரைச்சா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காதுங்க. காஞ்ச மிளகா, புளியை போட்டு நல்லா ஒட்ட நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டோடனே கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கலாம். கருவேப்பிலை அரைச்சிட்டோடனே பூண்டு தோல் உரிக்காமல் ஒரு 10 15 பல் பூண்டு எடுத்துக்கினேன். வெங்காயமும் ஒரு 50 கிராம் வெங்காயம் எடுத்து நம்ம இது கூட வச்சு அரைச்சின்னு வச்சிங்களேன். உப்பும் சேர்த்துக்குங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இந்தமாதிரி அடிச்சு பாருங்கள். நம்ம தாளிக்கெல்லாம் தேவை, இது இப்படியே சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நம்ம ஒரு காய்ச்சல் வந்து பார்த்தீங்களா, காய்ச்சல் வந்து நம்ம வாயெல்லாம் கசப்பாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி சட்னி ஆச்சு நம்ம தோசைக்கோ கஞ்சிக்கோ, இது துவையலும் சொல்லலாம், சட்னின்னு சொல்லலாம். நான் சட்னி தாங்க சொல்லுவேன். உப்பு இதுக்கு தேவையான உப்பு போட்டு நம்ம ஆச்சு தாளிக்கெல்லாம் தேவையில்ல, நம்ம அப்படியே சாப்பிடலாம். சட்னி அச்சாச்சு நல்லா இப்போ நம்ம வயிச்சு எடுத்துக்கலாம். நம்ம மிக்சியில் அரைக்கிறது இந்த மாதிரி அம்மிக்கல் அரைக்கும் போது தாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நமக்கு தோசை சுட சுட ஊற்றியாச்சு. இப்போ சட்னியோடு நம்ம சாப்பிட்லாம். தோசை சுடுது, நல்லா பொறுமையாக பற்றிக்குது எனக்கு, அதனால் கொஞ்சம் பொறுமையாக சாப்பிட்றேன். டேஸ்ட்டு செம்மையாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.